சேரர், பாண்டியர் மற்றும் நாயக்கர் மன்னர்களால் ஆட்சியாளப்பட்ட இடம் தான் இந்த தேங்காய்பட்டினம். நம்ம போன நேரத்தில் மேலே ஒரு ராக்கெட் போயிட்டுருக்கு. மீனவர்கள் வசதிக்காண்டி இங்கே மீன்பிடி துறைமுகம் அமைச்சிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் மேற்கு அரபிக்கடல் ஓரம் தான் இந்த தேங்காய்பட்டினம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா கேரளா பார்டர் வந்துடுது. இங்கேருந்து திருவனந்தபுரமே 45 கிலோமீட்டர் தான். இந்த தேங்காய்பட்டினம் கடற்கரை பற்றி சொல்லணும்னா சங்க இலக்கியங்கள் நிறையா இடத்துல தேங்காய்பட்டினம் கடற்கரையை வணிகத்துக்கு நிறையா பயன்பட்டதை சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அலைகளுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பயங்கர ஒரு சத்தத்தோடையும் பிரம்மாண்டமான அலைகளும் இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்குது தினமும். மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கப்பட்ட போது நவம்பர் 1ஆம் தேதி 1956 தான் தமிழ்நாட்டோட இந்த இடத்த சேர்க்கப்பட்டிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய இடத்துல தேங்காய்பட்டினம் ஒன்று தான். தேங்காய்பட்டினம் கடற்கரைக்கு வரதுக்கு ரூட்டு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டத்துலேருந்து 14 கிலோமீட்டர் தான். முஞ்சிரை வழியாக நீங்கள் தேங்காய்பட்டினம் வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.